பூங்கத இந்த முதராத்திரிய எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. யாரியா அந்த நேரத்துல? அத்தை மாமா வந்துட்டாங்களோ? அவங்க எப்படி வருவாங்க? நான் சம்பூர்ணராமன படத்துல டிக்கெட் அமைச்சிருக்கேன். அது 28 ரீல் விடிஞ்சுதான் விடும். யார் அது? இந்தாங்க, யாரா இருந்தாலும் போட்டு காலைல வாங்க. நேரம் காலத்திலே மலகிட்டு நீ வாடி. என் பொண்டாத்து கனவு தரப்பா. ஆட யாரியா அந்த நேரத்துல? கிருஷ்ணய்யரா இருப்பாரோ? அந்த ஆள இருந்தா வெட்டி சாத்திர மாட்டேன். பிள்ளைங்க அழுவுதுப்பா. பிள்ளைங்க அழுகுதா? இதுக்கு தான் பாட்டே பாட வேணும்னு நினைச்சேன். ஒரு மூடுக்கா பாடினது எல்லா வேலையும் கெட்டு போச்சு. யார் இந்த நேரத்துல? அடடடடா, நேரங்கிட்ட நேரத்துல யாரையாவது பொன்ராசு தங்கராசு கிட்டு. அம்மா நில்லுங்கம்மா. அட சொல்றத கேளுங்க. நில்லுங்கம்மா, எங்க போறீங்க? ஐயா ஐயா ஐயா, அம்மா நில்லுங்கம்மா. யார் நீங்க? இங்க என்ன நடக்குது தெரியுமா? என் பொண்டாத்து எனக்கு தெரியல இல்லையே. நான் தான் கிருஷ்ணன். நீங்க கிருஷ்ணனா? ஆமா, உங்க அம்மாவுக்கு ஒண்ணு விட்ட தாய்மாம. பக்கத்து ஊர் கல்யாணத்துக்கு வந்தோம். ராத்திரி பஸ் தவறி விட்டோம். இங்க தங்கிட்டு போலான்னு தான் வந்தோம். ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா தானே டூ வீலர்ஸ்ல படம் பார்த்துக்கிறாங்க. நீங்க போங்க, அம்மா பாருங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ ஐயம்மா, ஏம்மா பாட்டி எந்திரிமா. விளக்க மாத்துறதுக்கா? ஐயோ, என்ன அழுகல படுத்துருச்சு, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா எந்திரிமா. ஆசதியா இருக்கு பாண்ட. அசதியா இருக்கா? சரி, தூங்க தூங்க தூங்க. தூங்காத. இன்னைக்கு கதை கந்தல் தான். கதவை திறக்கணும்னு நினைச்சேன், திறந்து தப்பா போச்சு. ஏ கையடியா, நீ பட போங்காத. மாலிங்கையுமா எங்க போயிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறேன். பிரதர், நீங்க மாலிங்கையுமா எங்க போறீங்க? நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல 2 கல்யாணம். ஆமாங்க. ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியாது. கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்களும் கோச்சிக்காதீங்க. நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாது. அப்படியா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு உங்களை பாக்குறேன். சரிங்க, நானும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு பாக்குறேன். லக்கா பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். பிரதர், நீங்க எங்க? பிரதர், நீங்க எங்க? நீங்க கல்யாணம் பண்ண போல? நீங்க கல்யாணம் பண்ண போல? நான் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். நானும் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். யாரு வள்ளியவா? டேய், டேய், வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். நானும் அதே தான் சொல்றேன். வள்ளி விஷயத்துல குறுக்கிட்டா கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். இல்லடா, நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் நினைச்ச பொண்ணை மட்டும் நீ நினைக்கலாமா? டேய், வள்ளி எனக்கு தான். இல்ல, வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். நான் சட்டையை பிடிப்பேன். நான் சட்டை பிடிப்பேன். ஏன்டா தெருவுல சண்டை பிடிக்க வேண்டிய நாய்ங்க வீட்டுக்கு முன்னால வந்து சண்டை பிடிக்கிறீங்க? நான் எவ்வளவு கேவலம்ங்க. உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புறா, நான் அவளை விரும்புறேன். அப்படியா? இல்லீங்க, உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புது, நான் அவளை விரும்புறேன். என்னமா இதெல்லாம்? இல்ல மாமா, இவங்க 2 பேருமே என்ன விரும்புறாங்க. நீங்க யார சொல்றீங்களோ அவரை தான் கட்டிக்குவேன்னு. அதான் 2 பேரும் வந்துட்டாங்க. இப்ப உங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு கேட்டா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற உண்மை வெளிய வராது. நான் தனியா கூட்டிட்டு போய் கேக்குறேன். கரெக்ட்டுங்க. கரெக்ட். டேய் டேய், டேய் டேய். ஏண்டா 2 பேரும் உள்ள போனாங்களே, ஏன் இன்னும் வரல? ஏண்டா 2 பேரும் உள்ள போனாங்களே, ஏன் இன்னும் வரல? டேய், இந்த 2 பேர்ல யார கட்டிக்கிறதுன்னு மாமன் கிட்ட கேட்டேன். என்னையே கட்டிக்கேனாரு. அதான் மாமனையே கட்டிக்கிட்டேன். வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரிச்சு கொடுக்கலாம். ஆனா வாழ போற பொண்ணை பிரிச்சு கொடுக்க முடியுமா? அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன். கேட்டுக்கிட்டீங்களா? புரியலையா? போயிட்டு வாங்கடா. சர்ரா போடா. ஆமா. நான்சென்ஸ் நான்சென்ஸ். ஏப்பா, அரப்பரசி லீவுக்கு மொத்தமா 10 நாள் லீவ் வருமே. ஆமா. ஆத்தாவை கூட்டிட்டு ஊட்டி கூட போயிட்டு வரலாம்ல. டேய், நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியும்டா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா நாங்க போக மாட்டோம். இருப்பா, இட்லி கொண்டாரு. நீ உட்காரு, நீங்க உட்காரு. ஏன் பொண்டாட்டி வீட்டுல எதுக்கு இருக்கா? உங்கள இட்லி நீ எடுத்துக்கோ. வயசானதுல ஆத்தா ஏன் வேலை செய்யணும்? ஏன் மறைக்கிறீங்க? கல்யாணம் பண்ண புதுசுல உங்க அம்மா நீங்களும் அப்படி சொல்லிருப்பீங்க. வா வா உட்கார், இட்லி நீ வை. போதும் பூங்கோத. நீ சாப்பிட்டியா? அவருக்கு ஒண்ணும் புரியாது. டேய், கையடுறா. வாயால சொன்னாலே பூங்கோதைக்கு புரியும். இல்ல வச்சுட்டே இருந்துச்சா அப்பா கொய்யே. அவருக்கு 2 இட்லி போதும். எனக்கு நிறைய வை. சாம்பார் ஊத்து.
இட்லி பூ போல இருக்குல்ல? உங்க ஆத்தா சுட்டுதுரா? ஆ. பின்ன உங்க ஆத்தாவா சுட்டா சும்மா இரு. ஏய், நீங்க சாப்பிடுங்க. அங்க யாரும் வந்திருக்க மாதிரி இருக்கு. அங்க பாருங்க. பாத்துட்டீங்களா? சாப்பிடுங்க. தின்னு தொலையேன். உங்க என்ன இட்லி வை. நீ உள்ள போன வர்றேன். அப்பா நான் கை எடுத்துறேன்ப்பா. ஏய், உட்கார்றா. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்கேயே கை கழுவிக்கலாம்பா. சரிப்பா. என்னப்பா ஒண்ணும் இல்லப்பா. தூங்கல? நீங்க தூங்கல? ஏய், நீ தூங்கின பிறகுதான்டா நான் தூங்குவேன். என் மகன் தான் உடனே தூங்கிட்டானே. அதான பார்த்தேன். ஏய், தூங்கிட்டியா? ப்ளீஸ் எந்திரிமா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஏய், என்ன நீ ரொம்ப புக் பண்ணிக்கிற? அவங்க இருக்காங்க, வா கொல்லாபமா பேசிட்டு வருவோம். வரமாட்டியா? அவன் தூக்கிட்டு போயிரு. ஆமா. ஐயோ, அப்பா முடிச்சிட்டாரு. யோ, என்ன ஏன் கெட்டானவா? ஒன்றாச காணுமே. கொல்ல பக்கம் பாருப்பா, பேசாம பாடு. அதுக்கே இப்படி பாக்குற? பாடு. எங்க போயிருப்பான்? காணமே. அங்கேயும் காணும். எங்க அவன்? தூங்கிட்டு தானே இருந்தான். பொன்ராசு, ஐயோ, எந்திரிச்சு வாப்பா. அங்க வந்து படு. அது ஒண்ணு இல்லப்பா, உங்களை எழுப்பான்னு பார்த்தேன். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அது ஒரே ராத்திரி பூரா ஒரே குளிரா இருந்துச்சா, அதான் பொத்திக்கிற பூங்கிட்ட போர் வாங்க போயிருந்தேன். உனக்கு பொத்திக்கிறதுக்கு போறதானே வேணும். இந்த பொத்தி இத மனுஷன் பத்துவானா? நான் சும்மா படுத்து தூங்குறேன். டேய், உன் கொரட்டைய பத்தி எனக்கு தெரியும்டா. இன்னைக்கு விடிய விடிய ராமாயணம் தான். என்னையா வேணும்? சக்கரை. சர்க்கரை இல்ல, ஒண்ணு இல்ல. போயிட்டு வாயா. வணக்கம் குண்டாசன். வணக்கங்க. எப்ப அரிசியும் சக்கரை லோடு வந்திருக்கு, சீக்கிரம் இருக்கு, நான் போகணும். சக்கரை லோடு வந்துருச்சு. எங்க இன்னும் நம்ம ஆளுங்களை காணுமே. ஏன்பா, அந்த வண்டியில இருக்க சரக்குலாம் நம்ம வண்டியில ஏத்துங்க. டேய், சரக்கா இங்க இருக்க சொன்னா நீ அந்த வண்டியில ஏத்த சொல்ற? அதெல்லாம் கண்டுக்காதப்பா. இங்க இறக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு தரேன். ஏத்துப்பா, வண்டியில ஏத்துப்பா. டேய், இது ஏழைகளுக்கு சேர வேண்டிய சரக்கு, உங்க எஜமானுக்கு இல்ல. ஒழுங்கா மரியாதையா வண்டி எடுத்துட்டு வந்த வழியே போயிரும். ஏய், அடிக்கடி நீ எங்க லைன்ல கிராஸ் பண்ற, அது நல்லா இல்ல. நாங்க சரக்கு ஏத்திட்டு தான் போவோம். உன்னால என்ன பண்ண முடியுமா பாண்டு. கொன்றா பம்பரத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே உங்களுக்கு சேர வேண்டிய சரக்கு தர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இந்த பம்பரை சுத்தி நிக்கிறதுக்குள்ள இடத்தை காலி பண்ணுங்க.
பொதுமக்களுக்கு சேர வேண்டிய சக்கரை அவங்களுக்கு தான் சேரணும். அத பதுக்க நினைச்சீங்க பிச்சிருவேன். போய் சக்கரை எடுத்தாந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணும். போடா. எல்லாரும் வருஷம் வாங்கிட்டு போங்க. என்னங்க இது எப்படியாச்சு? பொது சேவை பண்ண போய் இந்த புண்ணியத்தை வாங்கிக்கிட்டாரு. பொது சேவையா? ரேஷன் கடையில சக்கரை இல்லனாங்களா, அவங்க கூட சண்டை போட்டாரு, அடிபட்டுடுச்சு. இந்த அடிதடிலாம் நமக்கு எதுக்குங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. என்ன போகுது அப்படி சொல்லிட்ட? இவர் மட்டும் சண்டை போடலனா பொதுமக்களுக்கு அரிசி சக்கரை கிடைச்சிருக்காது. இவர் எல்லாரும் எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? அத பாக்கத்தான் அவனை கொடுத்து வைக்கலையே. காயத்தை கூட நான் தான் பேண்டேட் போட்டேன். நான் வேண்டாம் சொன்னேன், அவங்க தான் ஒட்டி விட்டாங்க. அப்பா வந்துருவாரு, நான் போயிட்டு வரேன். இருங்க காபி சாப்பிட்டு போலாம். அவ காபி சூப்பரா போடுவா. அவங்க தான் போகணும்ன்றாங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க. வரேங்க. சரிங்க. உள்ள வாங்க, திருஷ்டி சுத்தி போடணும். படாத கண்ணு பட்டுடுச்சு. குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ண வாங்க. நீங்களாம் சோத்துல உப்பு போடுத்துக்கிறீங்களா, உளி போடுத்துக்கிறீங்களா? சரக்கு ஏத்திட்டு வாங்கடா, அவன் கையில அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வெக்கமா இல்ல? இப்ப ஊன்னு சொல்லுங்க முதலாளி, பொன்ராசு பணத்தை உங்க கால்ல கொண்டு வந்து போடுறேன். பூங்கோதைய விதவையாக்கி பாக்கணுங்கிறது என் ஆசை இல்ல. அவ கழுத்துல நான் தாலி கட்டுறத பொன்ராசு பாக்கணும். ஆமா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணா? என் புருஷன் பேருக்கு. அடடே, வணக்கங்க. வணக்கங்க. கோயிலுக்கு எப்ப வந்தீங்க? சொல்லிருந்தா எல்லாம் ஒண்ணா வந்திருக்கலாம்ல. என்னம்மா நீங்க கூட வரதான் உங்களுக்கு. மன்னிச்சிடாது. இந்தாங்க. கோயில் அப்படித்தாங்க காளி பசங்க வேணும்னு. செல்வி அக்கா வீட்டுக்கு போவேன்னா அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா? வரேங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். கூட எடுத்து குடுக்குறீங்க, வீட்டுக்கு வாங்க கவனிச்சுக்கிறேன். அம்மா பூங்கோத, பூங்கோத, அப்பா கூப்பிடுறாருல, பச்சை தண்ணி அவர் பல்ல பட்டு 3 நாள் ஆச்சு. சாப்பிடாம அவர் முகமே வாடி போச்சு. ஏதாவது 2 வார்த்தை பேசுமா, சோகத்துல செத்துக்கிட்டு போயிட போறாரு. அம்மா, தகப்ப ஸ்தானத்துல இருந்து தாலி எடுத்து கொடுக்க வேண்டியனா உன் கல்யாணத்துக்கு தடையா இருந்துட்டம்மா. எந்த தகப்பனும் தன் குழந்தை சந்தோஷமா வாழணும்னு தாமா ஆசைப்படுவான். ஆனா நான் ஆசைப்பட்டதை விட உன் மாமனாரும் மாமியாரும் உன்னை சந்தோஷமா வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டம்மா. என்ன மன்னிச்சிடுமா. அங்க தோப்பு துறவு வீடு வாசல் எல்லாம் நீ இல்லாம வெறிச்சோடி கிடக்குதுமா. நீ உன் புருஷனை கூப்பிட்டு வந்து அங்கேயே இருந்துருமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சந்தோஷத்திலேயே என் கண்ணை மூடிடுறேன். அம்மா, உன் புருஷன் காலில் வேணாலும் விழுந்துடுமா. பூங்கோத, வா வீட்டு போலாம். என்னங்க இது? நம்ம ஊர் கிணத்துல 100 அடி 200 அடி வெட்டினாலே தண்ணி வர மாட்டேங்குது. நீங்க நினைச்ச உடனே கண்ணீர் பலவளம் கொட்டுறீங்க. அதுதான்டா டெக்னிக். என்ன டெக்னிக் பிக்னிக்? ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலையா? புருஷன் கூப்பிட்டோன்னு பொத்துக்குன்னு போயிடுச்சு. அதுதான் நம்ம மண்ணோட மகிமை. என்னோட மகிமை அவளுக்கு தெரிய வேண்டாமா? என்ன செய்ய போறீங்க? ஒரு ஆணும் பொண்ணு அவங்களாவே சேர்ந்துக்குவாங்க. பிரிக்கிறதுக்கு தான்டா பிரெயினை யூஸ் பண்ணணும். வா, சாமி கும்பிட்டு சாவகாசமா பேசுவோம். வாங்க யாரே வாங்க. உங்களை தான் நான் வள வீதி தேடிட்டு இருக்கேன். ஒரு பேப்பர் பேனம் தர்றேன், நாளை இங்கே குறிச்சு கொடுத்துருங்க. உங்க வாக்குமூலம் இல்லாம என் பொண்டாட்டிட்ட ஒண்ணு நடக்காது போல இருக்கு. என்ன ஆணுகிட்ட இருக்கீங்க, பேச மாட்டீங்களா? அவர் பேச மாட்டார் பொன்ராசு. ஏன்? என் ஆத்துக்காருக்கு வாய் சுளுக்கு பிடிச்சிடுத்து. வாய் சுளுக்கா? எப்படிங்க? நான் சொல்றேன் பொன்ராசு. இந்தாங்க அண்ணா, சாப்பிடுங்க. பட்டு, நீ ஒண்ணுன்னா அங்க இருந்து போடு, நான் இங்க இருந்து ஆன் சொல்லி சாப்பிடுறேன். சரிண்ணா. ஆ சொல்லுங்க. ஐயோ, மிஸ் ஆயிடுதே. இப்ப போடு, நான் ரெடி ஆயிட்டேன். ஆ சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஆ சொல்லுங்க. நன்னா ஆ சொல்லுங்கண்ணா. போறேண்ணா. இதுதான்ப்பா நடந்தது. ஐயரே, சின்னஞ்சிறுசுங்க எங்களை பிரிச்சு வச்சுட்டு கரடு கட்டைய நீங்க மடியில படுத்து கொஞ்சலா? எங்க சாந்தி மூத்தத்தை நிறுத்தி வச்ச உங்க வாய்ச்சலுக்கு எடுக்க மாட்டேன். அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டார். வாய்ச்சலுக்கு எடுத்து விட்டுருப்பா. ரொம்ப நேரமா இப்படியே இருக்கார். என்னங்க, பாவம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விடுறேன். உங்க மாமி சொன்ன எடுக்கல, ஏன் ஆளு சொல்லிட்டா. என்ன பண்றாசு? அவர் கொடுத்த போறியா? அவரை கொடுத்துறதுன்னா அன்னைக்கே கொடுத்திருக்கணும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
அப்பா சரியாச்சா? அம்பி என் வாய் கொழுப்பால என் வாயே சொல்லிக்கிட்டு அவ பேச்ச கேட்டுண்டு நோக்கு துரோகம் பண்ண. இனிமே ஜென்மத்திலையும் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டேன். அப்படியா? ஆமா. அப்ப முதல்ல இன்னைக்கு வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுடலாம். நிறைஞ்ச அமாவாசை. லைட்ட ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சரி ஐயரே, உங்களுக்கு ரெடியாரு? சேதுபதி, உனக்கும் வயசாயிட்டே இருக்கு. நீ நம்ம பூங்கோதையவே நினைச்சிட்டு இருக்காத. ஒரு சின்ன பொண்ணா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி? திடீர்னு உன் மகமான பாசம் வந்துருச்சோ? உண்மையை வெளியே சொன்னேன்னு வை, உன் வேஷம் கலைஞ்சிரும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. நீ என்ன நீ ஐயரு ஐயா ஐயா ஏன்டா வேற நாய் மாதிரி ஓடி வர? எனக்கு இப்ப வெறியா பிடிச்சும் போல் இருக்கு. நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது இப்ப நடக்க போகுது. என்னன்னு சொல்லி தொலைடா நாய். அந்த ஐயா நம்ம கிட்ட 1500 ரூபாய் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு ஒன்றாசு வாய் சொல்லிட்டு எடுத்து விட்டான்றக்காக அவனுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு விட்டான். அந்த நாய் உயிரோட விட்ட? ஆனா அதுக்கு தாங்க ஆளுகளோட அவன் வீட்டுக்கு போனேன். அவன் மாமையை கூட்டிட்டு வரக்க எங்கேயோ ஓடி போயிட்டானா. இப்போ வாதியாரு பையன் சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் பழமெல்லாம் வாங்கி ஏக தடபுடல் பண்ணுவாரு. தெக்கராசம் நடந்துட்டு இருக்கு. பால் பழத்தை பார்த்தோன்னே இந்த காலத்து பசங்களுக்கு மூடு வந்துடும், பாட ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள பாதி உலகத்தையே அழைச்சு போலாமியா? யோ, இப்ப என்ன பண்ண போற? இந்த மாதிரி பயமுறுத்தினா எனக்கு மூளை வேலை செய்யாது. தட்டி கொடுத்து வேலை வாங்கப்பா. எப்படியோ எனக்கு உன் பொண்ணு வேணும். என்னம்மா, என்னாச்சு? ஐயோ, எந்திரிமா, எந்திரி. ஐயோ வலிக்குது. வலிக்குதா? கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ சுருக்கு பிடிச்சது போல் இருக்கு. இங்க விலகம் இருக்கு. மாடத்துல இருக்குங்க. ஐயோ இருமா எடுத்துறமா திரும்பிக்க திரும்பிக்க. இருமா. ஐயோ வலிக்குது. என்ன பண்ணு? அட விடுமா. விடுமா, உனக்கு திருத்த பிடிச்சிருக்கு. தப்பா நினைக்காத போகும்போது என்ன கிடத்த பக்கத்துல வச்சுக்கிட்டு நாம என்ன செஞ்சாலும் சுழு கெடுக்கிறதா நினைக்குவாங்கன்னு இவர் தான் சொன்னாரு. இப்ப நாடகம் ஆடுறாரு. என்ன தப்பா நினைச்சு போய் நம்பாத. அட என்ன மாதிரி நம்ப வளர்த்து விட்ட? நான் சொல்றது இது வரைக்கும் அவகிட்ட அரசல் புடிச்சலாதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அவ வீட்டுக்கு போய் கொஞ்ச நாளுக்கு வந்துட்டீங்கல்ல? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, இப்பதானே உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இனி உங்ககிட்ட ஏமாற நான் தயாரா இல்ல. என்ன நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இனி என்ன நடக்கணும்? அதான் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சே. நீ ரொம்ப குழம்பு போயிருக்க. கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. அதுக்குதான் அவ இருக்காளே, சம்பந்தப்பட்டவளே சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் சமாதானம் எதுக்கு? உங்கத உண்மையிலேயே நான் அவளுக்கு உதவி செய்யத்தான் போனேன். அவ ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு இன்னும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் கனவுல கூட உனக்கு துரோகனசு கிடையாது. உங்க லட்சணத்தை தான் நான் நேர்ல பாத்துட்டேனே. இன்னும் ஏன் ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நீ மனசுல எதையோ வச்சுட்டு பேசுற. இது நல்லா இல்ல. நான் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசல, நீங்க தான் அவளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இது? இனிமே இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்.